ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கிறிஸ்பியான ஆலு பேட்டிஸ் பண்ணலாமா? கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ஸ்டஃபிங் ரெடி. பவுலில் 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு பவுலில் 1/4 கப் மைதா, 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்சிருக்க மாவை 4 போர்ஷனாக கட் பண்ணி இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சிக்கோங்க. நாளையும் இதில் மைதா பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஷீட் போட்டுக்கலாம். இன்னும் 2 ஷீட்டுக்கும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும். ஷீட்டில் லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிட்டு உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு கார்னர்ஸில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா சேர்த்து 2 சைடும் திருப்பி விட்டு லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துட்டா நம்மளோட ஆலு பேட்டிஸ் ரெடி.